இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐசுவரியவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான மனிதர்கள் அதி சீக்கிரத்தில் செல்வந்தனாக ஆக வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள், கூட வேலை பார்ப்பவர்கள் என்ன இப்படி மற்றவர்களை ஒப்பிட்டு கவலை அடைகிறார்கள். அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் வசனம் சொல்கிறதை கேளுங்கள். தேவன் தன்னை பின்பற்றுபவனை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் செல்வந்தனாகிறதற்கு அவசரப்படுகிறவனோ தண்டிக்கப்படுவான். ஆம், இதில் உண்மையுள்ள மனுஷனை தான் தேவனை பின்பற்றுபவன் என்று குறிக்கிறது. தேவனை பின்பற்றுபவன் என்றால் வெறும் ஞாயிறு ஆராதனையில் பங்கு பெறுவது, தன்னுடைய பெயரை கிறிஸ்தவ பெயராய் மாற்றிக்கொள்வது, வீடுகளில் தேவனுடைய வார்த்தைகளை வைத்துக் கொள்வது போன்றவைகளல்ல. எல்லாவற்றிலும் உண்மையாய் இருப்பது. எப்படி என்றால், தேவனுடைய உறவில் உண்மையாய் நிலைத்திருப்பது, வார்த்தையிலும் நடத்தையிலும் உண்மையாய் இருப்பது, என்ன நேர்ந்தாலும் கர்த்தரை கைவிடாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்பது, நீதிமானாக வாழ்வது போன்றவைகள். ஆனால் ஒரு சிலர் இப்படிப்பட்ட உண்மையுள்ளவர்களாய் இராதபடிக்கு ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவர்களை திசை திருப்புகிறது. எப்படியாவது ஐஸ்வர்யனாக வேண்டும், உயர வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவர்களாய் இராமல் கர்த்தரோடு உறவில் பிரியாமல் நிலைத்திருக்க வேண்டும், வார்த்தையை கைக்கொள்ள வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை எப்போதும் அனுபவிக்க வேண்டும், அவருக்கு முன்பாக நீதிமானாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவர்களாய் இருப்பீர்களானால் நிச்சயம் கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.